பட்டயம் மாதிரி இருக்கு. அது டபுள் ஏஜ்டு ஸ்வார்டு மாதிரி. என்னன்னா நம்ம தமிழ் இசைனா ஓகே, நீங்க தமிழ் இசையை வச்சுக்கோங்க, நாங்க கர்நாடக இசையை வச்சுக்கோங்க. பண்ணிசைனா அந்த தேவாரத்தை எப்படி பாடுறோமா, தேவாரத்தை பாடுற முறை அல்ல. ஏன்னா பரிபாடல்ல உள்ள கலித்தொகையிலேயே ராகம்ங்கிற வேர்டே வந்து அராகம்ங்கிற ஒரு பார். அதாவது கலித்தொகையில வந்து நம்ம தொல்காப்பியர் சொல்றப்ப நிறைய கலித்தொகைக்கு உள்ள அங்கங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு அங்கம் வந்து அராகம். அது எப்படின்னா 4 யூனிட் இருக்கும், அப்புறம் 3 யூனிட் இருக்கும், அப்புறம் 2 யூனிட் இருக்கும், அப்புறம் ஒரே யூனிட்ல வந்து சேரும். அப்ப அது என்னன்னா இப்படியே பெருசாகி ஜதி இருக்கு இல்லையா, நம்ம இதுல நாட்டியத்துல ஜதி போடுறது மாதிரி அல்லது பல்லவி பாடுறது மாதிரி, அதாவது நிறைய சுரங்களை சொல்லி அந்த சுரங்கள் கொஞ்சம் ஸ்பீடு கூடி வர்றதுதான். அப்போ அந்த மாதிரி அதுல ஒரு பார்ட் இருக்கு. அப்புறம் அம்போதரங்கம், ரங்கம்னா அலை மாதிரி நல்லா பெருசா வந்து பரவி அதுக்கு பிறகு அது திருப்பி எடுத்துக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஆதாபனை பண்ணுவோம். அப்போ அராகம்ங்கிற வேர்டையே மதங்கர்ங்கிற முனிவர் வந்து எப்ப யூஸ் பண்ணியிருக்காரு, 11வது செஞ்சுரியில தான் ராகம்ங்கிற வேர்டே சமஸ்கிருதத்திலேயே வருது, அது வரைக்கும் கிடையாது. அப்போ இந்த அராகம்ங்கிற வேர்டு ராகம் என்று ஆகி இருக்கலாம்ங்கிறது தான் நிச்சயமா ஆகி இருக்கலாம். அப்புறம் 2வது வந்து பல்லவின்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம். அப்போ அது வந்து அதுக்கு வந்து நம்ம தமிழ்ல ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து அதாவது இதுக்கு உள்ள நம்ம பார்ட்ஸை படிச்சாலே நமக்கு தெரியும். கலித்தொகைக்கு பார்ட்ஸை தொல்காப்பியர் சொல்றப்ப தரவுன்னு சொல்றாரு. தரவு வந்து என்னன்னா இந்த தரவுங்கிற நம்ம பல்லவின்னா என்ன, ஒரு கீர்த்தனைக்கு முதல்ல வர்றதுதான் பல்லவி, அப்புறம் அனுபல்லவி, சரணம். இப்ப இதுல வந்து முதல்ல உள்ள அங்கம் என்னன்னா தரவுன்னா என்னன்னா அருக கடவுளுக்கு வந்து அந்த அசோக மரம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அருக கடவுள். அப்போ அது வந்து முதல்ல வர அந்த களிர் இலை. அப்ப இது களப்புறர் காலத்துல அத தரவுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதல்ல வர்றது தரவு. அப்ப அதுல இருந்துதான் பல்லவி வந்தது. அதுதான் அந்த பல்லவி எப்படி வரணுங்கிறத வந்து நமக்கு வந்து என்னன்னா தொல்காப்பியரை வந்து நம்ம இசைக்கு வந்து அங்கங்க நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர நமக்கு தொல்காப்பியரை நம்ம அது வந்து இலக்குவனாரும் சொல்லியிருக்காரு. நானும் அதான் அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். என்னன்னா தொல்காப்பியர் யாருக்காக தொல்காப்பியம் எழுதிக்கணும்னா வந்தாங்க இல்லையா, வடநாட்டினர் எல்லாம் வந்திருக்காங்க. வடநாட்டுல இருந்து வந்தவங்க சமஸ்கிருதம் மட்டும் கிடையாது, அதை நம்ம சொல்லணும். ஜைனர், புத்தர், பாலி மொழி பேசுறவங்க எல்லாம் கூட வந்திருக்காங்க. அப்ப மற்ற மொழிக்காரர்களுக்கு நம்ம அதனாலதான் என்ப இதுவும் ஆசிரியம் என்ப என்னமோ ஒண்ணா. ஆமா, அதாவது ஈக்குவலன்ஸையும் நிறைய இடத்துல கொடுப்பாரு. தமிழுக்கோ சமஸ்கிருதத்துக்கும் உள்ள ஈக்குவலன்ஸையும் கொடுப்பாரு. அப்போ அந்த வடமொழிங்கிறது நம்ம சமஸ்கிருதம் மட்டும்னு நம்ம சொல்ல முடியாது. பாலி, பிராகிருதம் எல்லாமே அதுல அடங்கும். அப்ப இந்த மொழிக்காரர்களுக்கு தமிழை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா குறிச்சி பாட்டை எழுதுனது ஆரிய பிரகட்டர். அவன் ஆரிய இதுல இருந்து வந்த ஒரு அரசன், ஆரிய பிரகட்டர். அவனுக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது அகம் தான் முதல்ல தோன்றிட்டு. அப்போ அகம்னாலே தமிழ். ஒரு காலத்துல தமிழை சொல்லி கொடுக்கறது அகத்தான் சொல்லி கொடுக்குறது. புறம்ங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அகத்துல இருந்து தான் புறம் வந்திருக்கு. நமக்கு வந்து பொயட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்தா முதல்ல அகத்துல இருந்து தான் புறம். எப்படி ஒரு சொசைட்டி முதல்ல குடும்பம்ங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ட் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ட்ல இருந்து தான் அதுக்கப்புறம் தான் 4-5 குடும்பம் சேர்ந்து ஒரு சமுதாயமா சேர்ந்து சமுதாயத்துக்கு தலைவன் கிங்கு அப்படின்னு நம்ம போறப்போ அகத்துல இருந்து தான் புறம் வரும். அதே மாதிரி இங்கேயும் அகத்துல இருந்து புறம். இந்த அக பொயட்ரி காளிதாசன் நமக்கு வந்து அது வந்து ரொம்ப சமஸ்கிருதத்துல இல்லாம காளிதாசன் தான் முதல்ல
ஜார்ஜ் எல் ஹார்ட்னு ஒரு பெரிய ஒரு சிகாகோவோட ஒரு ஸ்காலருக்கு வந்து நம்ம முதல் இதுக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. அவரோட புக்கு ரொம்ப நல்ல புக்கு, போயம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் வார்னு அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல புக்கு. அவர் வந்து மதுரையில் உள்ள ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணார். அப்புறம் அவருக்கு தமிழ் ஆகி இப்போ தமிழ் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார். அப்போ அவர் வந்து அந்த புக்கில் எல்லாம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆரிய கிதிங்கிற அந்த மீட்டர் வந்து இப்போ முதல்ல உள்ள சதாசிங்கிற பொயட்ரி, சதாசைங்கிற பொயட்ரி வந்து மராட்டியில உள்ள முதல்ல உள்ள அகம்ங்கிற ஒரு பொயட்ரி. அந்த பொயட்ரியில உள்ளதை நான் ஒரு ஆர்டிக்கிளுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணினேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணினதை நான் அப்புறம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா, நம்ம தமிழ் பொயட்ரியில அந்த ஒரு மான் வந்தது, அந்த மானை வேர் கொண்டு எறிந்தார், அப்படி அது அந்த அகம் இதுல நம்ம பொயட்ரி அளவு ஆழமான ஒரு பொயட்ரி கிடையாது. ஆனா அப்போ ஹார்ட் என்ன சொல்றாருன்னா, சதாசை மூலமா, சதாசை தான் வந்து ஒரு கல்ச்சுரல் ஒரு டிராஃபிக்கா இருந்தது, அந்த டிராஃபிக் அந்த ஜங்ஷனா இருந்தது. அப்ப இங்க உள்ளத சதாசையில பார்த்து அதுக்கு பிறகுதான் காளிதாசர் வந்து இந்த மாதிரி மீட்டரை வந்து நம்ம சகுந்தலால எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி நம்ம சகுந்தலாவை பத்தி ரொம்ப அழகா ரொமிலாக்கு அப்புறம் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கெல்லாம் நம்ம கட்டாயம் படிக்கணும். அது படிச்சாதான் அவங்க வந்து அவங்களும் சொல்றது வந்து இது எப்படி அந்த லிட்ரேச்சர்ங்கிறது வந்து நமக்கு தமிழ் லிட்ரேச்சர் தான், சமஸ்கிருதம் அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு காதலை இது பண்ணி ஒரு சின்ன பொய்டிக் ட்ரெடிஷன் அவங்களுக்கெல்லாம் இருக்கல. அந்த பொய்டிக் காளிதாசன் தான் முதல்ல அந்த மாதிரி ஒரு இதை தொடங்குறாரு. அது தொடங்குறதே வந்து சதாசைய அவர் வந்து சதாசையிலிருந்து தமிழ் ட்ரெடிஷன் சதாசை போய் சதாசையிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் அவரும் ஹார்ட்டும் சொல்றாரு.